ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் நான்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேபாப் ஆடிஷனில் எப்படி சேரணும், அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ், அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப், ஸ்டார்ட் வாய்ஸ் அண்ட் டான்ஸ் ட்ரைனிங் அட் அன் இயர்லி ஏஜ். 10 வயசுலேருந்து 12 வயசுலேயே அவங்க ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நீங்கள் இப்போவே நீங்கள் யங்கான ஏஜ்லேயே வாய்ஸ் நல்லா வோக்கல் பண்ணுங்கள், ரேப் பண்ணுங்கள், அப்புறம் டான்ஸ் ட்ரைனிங் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் டு நோ சம் லெவல் ஆஃப் கொரியன். டோன்ட் ஃபர்கெட் டு ஒர்க் ஆன் யுவர் பர்சனாலிட்டி. அப்புறம் பர்சனாலிட்டிலையும் முக்கியமாக இருங்க. Don't forget to work on your personality. Perform well-known pop songs during your audition. ஆடிஷன் டைமில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேபாப் சாங்கை போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியாத பாட்டை பாடிடாதீங்க. ப்ரிப்பேர் ஒன் பர்சனல் டான்ஸ் கொரியோகிராஃபி ரொட்டீன். ஒரு டான்ஸை நீங்கள் ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கோங்க. நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணி, don't be too active on social media before you become a trainee. K-pop scouts don't want social media influence. நீங்கள் ரொம்பவும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காதீங்க, ரொம்ப வீடியோஸ் போட்டு. ஏன்னா கேபாப் ட்ரெயின் ஆகிட்டோன்னா நம்மளால் அதை கவனிக்க முடியாது. டோன்ட் பி ஓவர் வெயிட் அண்ட் ஸ்டே ஃபிட். ரொம்ப வெயிட் போடாதீங்க, ஸ்டே ஃபிட்டாக இருங்க. Wear normal, comfortable clothes and minimal makeup for your audition. கம்ஃபர்டான ட்ரெஸ் போடுங்க, அப்புறம் கம்மியான மேக்கப் போடுங்க ஆடிஷன் அப்போ. அப்ளை ஃபார் as many online audition and live audition as possible. What to expect at K-pop audition. Where to apply for K-pop audition. Applying for K-pop reality shows. Some of their K-pop reality shows on Mnet or listen. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய ஆன்லைன் ஆடிஷன்ஸ் அப்புறம் லைவ் ஆடிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் இப்போவே நிறையா ஆடிஷன்ஸு, நிறையா லைவ் ஆடிஷன்ஸ், ஆன்லைன் ஆடிஷன்ஸில் நீங்கள் உங்களோட இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸ்டோ இல்லை டான்ஸ் கவரோ இல்லை வோக்கல் சாங்ஸோ ரேப் சாங்ஸோ நீங்கள் நிறையா இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேருந்து எதுலையாச்சும் ஒன்லையோ கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கேபாப் ஐடோல் ஆகவோ ட்ரெயினி ஆகவோ நிறையா சான்சஸ் இருக்குது. முக்கியமாக பர்சனாலிட்டியை மறந்துடாதீங்க. லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஆடிஷன்ஸ். நான் கேபாப் ரியாலிட்டி ஷோஸ்லாம் எம்நெட்டுன்ட்டு ஒரு ரியாலிட்டி ஷோஸ் இருக்கா, நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டியை பற்றி தெரியும். அவங்களுக்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஆடிஷன். ஹவு டு பி அ கேபாப் என்டர்டைன்மெண்ட் இன்ஃப்ளூயன்சர். SG என்டர்டைன்மெண்ட். Frequently asked question on how to become a K-pop idol. தொடர்ந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க கேபாப் ஐடல்ஸ்க்கு. அதான் இப்போ ஆடிஷனில் கேட்பாங்கள்ல இன்டர்வியூ, அந்த அதில் என்ன கேட்பாங்க, இஸ் தேர் அ கேபாப் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி ஃபார் non-Asian ஆர்டிஸ்ட். வாட் இஸ் டைப்லி லைவ் கேபாப் ஆடிஷன் லைக். இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் ரெக்வயர்டு இன் அன் ஆன்லைன் ஆடிஷன். How long do I have to be a trainee? இங்கே போனால் 5 வருஷம். What are some of the things you are banned from doing as K-pop trainee? K-pop ஆடல் ஆகிறதுக்கு சில கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான். At what age should I give up becoming a K-pop star? Do I need
to pale light skin. Do I need to speak Korean? கண்டிப்பாக பேசணும். Can I become a K-pop star if I am from another? ஆகலாமே. ஆனால் சில கம்பெனிஸ் ஒத்துக்காது. ஆனால் நிறைய கம்பெனிஸ் ஒத்துப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் ஒத்துப்பாங்க. How many Rocky groups end up making it big? How much money do K-pop idols make? கஷ்டம். How long will it take to find out if I passed my K-pop audition? எல்லாமே மறைக்கப்பட்ட புதிர்களாகவே இருக்கிறது. With the rise of K-pop global, more and more people are looking for tips on how to be a K-pop star. Korean entertainment companies do a great job of recruiting all around the world to find the next top talents. However, due to COVID-19, many are holding their audition online. Many of these auditions are open to all nationals K-pop entertainment companies. Now it is smart to have at least one member in the group become a non-Korean, which will help them expand into that particular market. Many have seen the huge success of Blackpink and especially Lisa, who has a huge fan base in not only Thailand but all across the Southeast Asia. Yes, I am a Blink. She's a big inspiration to me. She's very talented. Lisa is one of the most popular K-pop stars at the moment. For most K-pop groups that are coming out, you will find at least one non-Korean member. This is a trend that is not going away anytime soon as the global market continues to embrace K-pop. Therefore, expect K-pop entertainment companies to continue to look outside of South Korea to find new talents in countries such as the Philippines, Indonesia, and India in the future. However, before one can become a K-pop star, one must go through the grueling training process that can last 3 to 5 years training. Jokwan from 2 a.m. had to train for 8 years. Before his debut, this show just how hard it is to become a K-pop idol. However, with a lot of hard work along with natural talents, it is possible to join as a trainee for one of the many K-pop entertainment companies. Start voice and dance training at an early age. You can audition as early as 12 years old. Therefore, it recommend to get a full 2 years of experience in dancing and voice training before audition. That means at the earliest you should be trained at age 10. If you are under 14, a legal guardian will need to accompany you for your audition. The average age of that audition is 18 years old, range from 12 to 25 years. Audition வந்து
12 to 25 years வரைக்கும் இருக்குது லிமிட். Still, this means you should start training at age 16 at least, like latest. 16 வந்து இது பண்ணணும். Voice training has a lot to do with knowing how to breathe and finding your pitch. There are 7 ranges. What are 7 ranges? Soprano. எங்க என்னமோ இருக்குது. If you are a male and can hit alto or even soprano, that is going to be a huge plus when audition of K-pop entertainment company. The higher range you can hit, the better your voice is a muscle that you need to work out in order to develop your voice. For example, Jin from BTS was not a great singer, and in fact நியூ ஆர்மிஸ்க்கு என்ன போய் போகிறாங்கன்னு தோணும். ஆனால் வந்து நல்ல பாட்டு பாடுவார். ஆனால் அவர் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி அவர் செம்மையாக பாட ஆரம்பிச்சிட்டார். However, he trained very hard to get his voice to where it is today. So remember, singing ability can be improved with hard work. நம்ம பாட்டு பாடுறப்ப நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் பார்ட்ஸு, உங்களோட வாய்ஸ் ஸ்கில்லை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நிறைய பாட்டு பாடுங்க, கண்டிப்பாக வாய்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்களே உங்களை என்கரேஜ் பண்ண வந்துடுவாங்க. Therefore, if you are a smoker, you will need to quit. Not only does smoking hurt your voice, but it will be banned for most trainers. முடிஞ்ச வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறத வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது ஒரு குட் திங் தான். ஆனால் ஸ்மோக் பண்ணனால எத்தனை பேர் இருக்காங்க? அது போய்கிட்டே இருக்கும் போல. ஐயோ என்னமோ பண்ணியிருக்காங்க. இது போய்கிட்டே இருக்குங்க. என்ன நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிக் என்டர்டைன்மெண்ட், ஆடிஷன் ஹியர், JYP Entertainment, SM Entertainment, YJ Entertainment, FNC Entertainment, Cube Entertainment, Olum Entertainment, plus Pleiades Entertainment, Starship Entertainment, Top Media Entertainment, Jellyfish Entertainment, Mystic Entertainment, DSP Media Auditions, Fandigus Music Audition, KQ Entertainment, Brand New Music Audition, C9 Entertainment Audition, MLD Entertainment. நிறைய ஆடிஷன்ஸ் இருக்குதுங்க. நம்பிக்கை வைங்க, என்ன வேணாலும் சாதிக்கலாம். நானும் சேரலாமா இருக்கேன். What is typical schedule like? Training 5 p.m. to 7 p.m. They start to train at their company's training center. Again, this is different for every K-pop entertainment company, so we will lay out a
typical day based on a collective average of all agencies. Since most trainees are students, they will have to go to school first, which usually ends around 4 p.m. 5 p.m. to 7 p.m. they will start to train at their company's training center. Will be on a strict diet, so the foods will be low carb meals like salads or soup. 8 p.m. to 10 p.m. they will have this time to study. The study could include learning a new language, personality training, and sex education. This does not include their school studies. 10 p.m. midnight. This is where the trainees will have free time. However, in most cases this is not free, as they will need to use this time for the school studies or the practice more. Some stay up until 1 to 2 a.m. Depending on the K-pop entertainment company, the trainees will either go home or go to their dorm, which will be filled with at least 4 other trainees. தண்ணியெல்லாம் விட மாட்டாங்க. What are some of the things you are banned from doing as a K-pop training? என்ன இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து டிஸ்பேண்ட் ஆகிடுவீங்க K-pop ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா டேட்டிங், சோஷியல் மீடியா, ட்ரிங்கிங், ட்ரக்ஸு, கிளப்பிங். டேட்டிங் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஐயோ, சம் ஆஃப் தி டைப்பிக்கல் பேன்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோ. என்னமும் வந்திருக்குது, நான் படிக்கல. At what age should I give up going a K-pop star? If you are a trainee for a K-pop entertainment company and you are about to turn 25 years old, this would be a good time to quit. 25 yearsல வந்து K-popல வந்து வெளில வந்துடுவாங்க. This would be a good time to quit. By this age, it is almost impossible to debut in, since more groups are debuting at a younger age either each year. Next, do I need to have pearl light skin? This is there is a reason why a vast majority of K-pop stars have pearl light skin. It is true that you can have darker skin, but this is typical, not the norm. Do you need to speak well Korean? This is not requirement இல்லையா? However, if you are not Korean, mastering the Korean language would be a huge bonus. Korean love foreigners that take the time to learn Korean. லிசா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஆமாடியா, அவ்வளோதான். நம்ம ஆர்மஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா கீப்பே கூண்டு போட்டுக்கிறேன். பேடான கமெண்ட்ஸ் போடாதீங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் கேளுங்க என்ன வீடியோஸ் போடணுன்ட்டு, நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe our channel. Don't forget to click the bell icon. All the bell option click பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. தேங்க்யூ.